அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மாள் ஆகிய என்னை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த பகுதியில் நிறுத்தி இருக்கிறார். அதற்கு முன்னதாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் உலக பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தொடங்குகிறேன். இந்த மேடை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மேடை. ஏன்னா 20 பேசிட்டு போயிட்டாங்க, 70 பேசிட்டு போயிட்டாங்க, மருத்துவரும் பேசிட்டு போயிட்டாங்க, தமிழ் புலவரும் பேசிட்டு போயிட்டாங்க, வழக்கறிஞரும் பேசிட்டு போயிட்டாங்க. பின்னாடி இருக்கிற காவல்துறை மட்டும் வந்து பேசிட்டீங்கன்னா முடிஞ்சது. நான் ஒரு விந்தையிலும் விந்தையா சில விடயத்தை பார்க்கிறேன். நேற்றைய தினம் பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை பகுதிக்கு போனேன். அங்க நாங்க வாகனத்துல பரப்புரை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு அண்ணன் வந்தார். வந்துட்டு மேல ஏற சொன்னோம், ஏறல, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார். சொல்லுங்கண்ணே அப்படின்னு. கையில கொஞ்சம் காசு கொண்டு வந்திருந்தார், மொத்தமா கொண்டு வந்து கொடுத்தார். சரிண்ணே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம், இந்த ஹெல்மெட்டை கழட்டுங்க. என்ன கடைசி வரைக்கும் கழட்டல. நான் நினைச்சேன் ஏன் இவர் கழட்ட மாட்டேங்கிறாரு, ஒருவேளை கொடுப்பது இந்த கைக்கு கொடுப்பது இந்த கைக்கு தெரியாம இருக்கும்னு நினைப்பாங்களா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷரும் அப்படின்னு பார்த்தேன். இல்ல அவர் வேற ஏதோ கட்சிக்காரரு, திமுகவோ அதிமுகவோ தெரியல. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் வந்துடணும்னு உண்மையான நேசிப்பாளர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, தற்போதைக்கு வேறு வழி இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல அரசியலை எதிர்பார்க்கிறாங்க. அப்படிதான் பின்னாடி 2 அண்ணன் கரவேட்டை கட்டிக்கிட்டு சேரை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நன்றிண்ணே, நன்றி. அதாவது ஒரு பாராளுமன்றம் தேர்தல் அப்படிங்கிறது என்ன, நம் மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு தேவை. எங்க அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசுனது மாதிரி ஏதோ போயிட்டு நல்ல ஒரு இனிப்பகத்துல போய் மிச்சரை வாங்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு தின்வதற்கு பேர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. ஒரு டீ வடைய தின்னுட்டு ஒரு பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த போதை மயக்கத்திலேயே அப்படியே போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. இங்கு காவிரி நதிநீர் பறிபோய் கொண்டிருக்கும் பொழுதும் கூட, இங்கு கச்சத்தீவுக்கு பிரச்சனை வந்த போதும் கூட, இங்கு ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்களை சுட்டு போட்டது போது கூட, இங்கு ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சுடப்பட்ட நேரம் கூட இவர்கள் வாய் திறந்து பேசாததற்கு எதுக்கு இவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு? இதுவரைக்கும் நாம ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ வாக்கு செலுத்தும் போது இவர்கள் யார், இவர்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு ஓட்டு போடணும், என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாங்க, இவர்கள் வந்தால் என்ன பேசுவாங்க, நமக்கான என்ன திட்டங்களை இவர்கள் பெற்று தருவாங்க, எது ஒன்றையாவது பார்த்திருக்கோமா? ஒரு காலத்துல ஐயா கர்ம வீரர் காமராசர் அவர்கள்ட்ட போய், ஐயா வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன், அல்ல உங்க கட்சிக்காரர் தான் நிப்பாட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அவருக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா காமராசர் சொன்னார், அவருடைய கட்சிக்காரர்களுக்கு நான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னவரிடம் போய் அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்றார், ஏனோ தானெல்லாம் ஓட்டு போடாத, நல்லவன் கெட்டவன் பார்த்து போடு, அவன் சரியான நபரா இருந்தா மட்டும் வாக்கு செலுத்துன்னு சொன்ன ஒரு தலைவர். ஆனா அப்படி நடக்குதா? இங்க நடக்குதான்னு கேட்கிறேன். என்ன காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு, என்ன காரணத்துக்காக காங்கிரஸுக்கு வாக்கு, என்ன காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு? வந்துகிட்டு இருந்தோம், வர்ற வழியில ஒரு கோவில், அந்த கோவில் வாசல்ல ஒரு திமுகவினுடைய பிரமுகர் நடு ரோட்ல நின்று தான் சால்வை போத்துவாராம். நடு ரோட்ல அங்கிட்டு தான் நின்று சால்வை போத்துவேன் அப்படின்னு கூட்டமா ஒரு 25 பேர் நின்று கொண்டு அந்த இடத்துல மரியாதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி போகுது, வழிவிடல. அவ்வளவு பெரிய அதிகாரத்தின் திமிர் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தான் 1-2 பேர் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன். மேல இருக்கிற ஐயாவும் அப்படிதான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வார காலத்திற்கு முன்பு கும்பகோணத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் அப்படியே போய் ஒரு பேரணி போய் இந்த ஒரு கலந்தாய்வு போட்டோம். அந்த கலந்தாய்வு போடுவதற்கு முன்பு ஒரு காவல்துறை சொன்னாங்க, இந்த பகுதியில் கூட்ட நெரிசலா இருக்கும், நாங்களும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம ஒரு பகுதியா நாங்க போய் கொண்டிருக்கிறோம் ஐயா, வழியை தடுக்காதீங்க, தடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஆகும்னு சொல்லி போயிட்டு இருந்தோம்.
அதை அனுமதிச்ச காரணத்திற்காக ஒரு காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை காவலர்களையும் டிரான்ஸ்பர் அடிச்சிட்டாங்க. இது அதிகாரத்தின் திமிரா இல்லையா? இது அதிகாரத்தின் உச்சமா இல்லையா? இவற்றெல்லாம் யார் கேள்வி கேட்க போறோம்? யார் பேச போறோம்? இப்படியே கடந்து போறோமா? அருமை சொந்தங்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. மயிலாடுதுறை என்ற பாராளுமன்ற தற்போதைய உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள். அவர் எதுக்காக இங்க இருந்து போனாரு? இந்த பகுதி காவிரியினுடைய கடைமடை பகுதி, விவசாயம் பொன்கொழிக்கின்ற பகுதி, சின்ன சின்ன தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியிலிருந்து போன ஒரு மனிதர் கர்நாடகால காங்கிரஸ் சேர்ந்த ஒரு எம்பி, இவங்க கூட்டணி கட்சி தான். அந்த எம்பி சொல்றார், நான் மேகதாதுல அணை கட்டுவேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன். உண்மையிலேயே ஒரு கருத்தியல், ஒரு மண்வளம், ஒரு மலைவளம் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவராக இருந்திருந்தால், நான் எம்பியா இல்லனாலும் சாதாரண சாமானிய பொண்ணா இருந்தா கூட சட்டையா பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். காவிரி எங்கள் உரிமை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போயிருந்து கொண்டு ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல, ஒரு வார்த்தை. அப்புறம் எதுக்கு இவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தணும்? அருமை சொந்தங்களே, பணம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஓட்டு வாங்கிட்டு தான் காசு போட்டீங்க, காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில 9 வயசு குழந்தை, 9 வயசு தாங்க, அந்த 9 வயசு குழந்தைய 6 பேர் சேர்ந்து கூட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சு மூட்டையில கட்டி போட்டுட்டியா. இங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் கஞ்சா போதையில இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலும் சரி, புதுச்சேரியிலும் சரி, இவ்வளவு கஞ்சா மலிவாக கிடைப்பதற்கான காரணம் என்ன? இந்த அரசியல்வாதிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அதிலும் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? இன்றைய தினம் இந்தியா கூட்டணி அங்க போராட்டம் நடத்துச்சு. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? போதையை ஒழிக்கிறது. இவங்களை ஒழிச்சா போதை ஒழிஞ்சிடும். தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து வைத்து விட்டு, மூளைக்கு மூளை கஞ்சா பட்டலங்களை விற்க அனுமதித்து விட்டு, ஹெராயின்றாங்க, அபின்றாங்க, என்னென்ன எவ்வளவு பேர்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி போதைப் பொருட்களை, ஆசாமிகளை தமிழ்நாட்டில் உழவ வைத்து விட்டு அதன் மூலமாக கமிஷனை பெற்றுக்கொண்டு கட்சி நடத்தக்கூடியவர்கள் எப்படி போதைப் பொருட்களை ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அதிலே முன்னால் பேசின என் தம்பி சொன்னார், மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு பணம், 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய்னா 1000 கோடி ரூபாய். இந்த காசு எங்க இருந்து வருகிறது? யாராவது நினைச்சு பார்த்தோமா? தமிழ்நாடு ஏற்கனவே கடன்ல இருக்கு. இந்த நேரத்தில் 1000 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவிடணும். ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய். எங்கள் அண்ணன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அந்த ஓராண்டுக்கு செலவழிக்கக்கூடிய 1000 கோடியை ஒரு மாவட்டத்தில் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம். மாதந்தோறும் 1000 ரூபாய் இல்ல, மாதந்தோறும் குறைந்தது 15,000 ரூபாயாவது சம்பளம் கொடுப்போம். ஆனா எங்கள்கிட்ட நீங்க அதிகாரத்தை தரல. அது எப்படிங்க? குடிக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டீங்க, சாராயம் வைக்கிறவனுக்கு நாட்டை கொடுத்து வச்சிருக்கீங்க. அது எப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்க கௌரவம் என்னாச்சு? உங்க பண்பாடு என்னாச்சு? உங்க நாகரிகம் என்னாச்சு? கனிமொழி அக்கா பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கம்பி மேல ஏறிட்டார். ஏன் தெரியுமா? போத நீங்கள் வித்த பாட்டில் அவரை அங்கே பறக்க வைக்கிறது. இவங்க உடனே வந்து அது மேல ஏறாதீங்க, இறங்குங்க, நீங்க முதல்ல சாராய கடை மூடுங்க, அண்ணன் தானா இறங்குவார். ஏறாதீங்க, கீழே விழுந்தால் அடிபடும். நீங்க வேணா பாருங்க, நம்ம கடந்து போற பாதையில எத்தனை பெரியவர்கள் குடித்து விட்டு சாலையில் கிடக்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் அடிபடாதா? ஏன் இந்த பொழப்பு? இவ்வளவு மோசமான வாழ்வியல் தான். இந்த 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து விட்டு நாம ஜெயிச்சிடலாம். அது இன்னைக்கு மகளிர் தினமா? நாட்டினுடைய பிரதம மந்திரி, ஒன்றியத்தினுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன அறிவிப்பு போட்டிருக்காரு தெரியுமா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. கேஸ் சிலிண்டருக்கு 600 ரூபாய் தாங்க இருந்துச்சு, இப்ப 1100 ரூபாய் ஆயிடுச்சு. 1100 ரூபாயில இருந்து 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. எதுக்கு? மகளிர் தினத்தை கொண்டாட. அருமை சொந்தங்களை, இவங்களுக்கு பெண்கள் என்றாலே அடுப்பாங்கரையில் தான் இருக்கணும், அரசியல் பேசக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் அடுப்பாங்கரையும் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும், அரசியலையும் தீர்மானிக்க தெரியும் எங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை அவ்வளவு குறைச்சு மதிப்பிடுறாங்க. பார்த்து இங்க இருக்கக்கூடியவர்கள் சரிங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது கலைஞர் உரிமை தொகை. அண்ணன், கலைஞர் உரிமை தொகை தான். ஏன் தெரியுமா?
கலைஞர் தான் சாராய கடையை திறந்தாரு, அதன் மூலமா தான் இந்த காசு வருது, அவரோட தொகை தாங்க. என்ன கிராமப்புறங்களில் பேசும்போது சொல்லுவேன், ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டுல இருந்து 12,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறோம். நாம 12,000 ரூபாய். நீங்க கேட்கலாம், வரி கட்டுறமே அதுவா, வீட்டு வரி கட்டுறமே அதுவா, நில வரி கட்டுறமே அதுவா, தண்ணி வரி கட்டுறமே அதுவா, சாலை வரி கட்டுறமே அதுவா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு 400 ரூபாய் ஒரு வீட்டுல ஆண் குடிக்கிறாங்க. குடிக்கிற குடும்பத்துல மாசம் 30 நாள் 12,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு 1000 ரூபாயை திருப்பி அந்த அம்மா கையில கொடுத்து விட்டு நாங்கள் சாதித்து விட்டோம் என்று மார்த்தட்டி கொள்றாங்க. என்னை பொறுத்தவரை சாராயமித்த காசுல இருந்து சந்தனமே வந்தாலும் அது சாக்கடை தான். இதை பெண்கள் உணர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் வயிற்றில் அடித்த காசு, எத்தனை பெண்களை விதவையாக்கிய காசு, எத்தனை பெண்களை நடு சாலையில் நிறுத்திய காசு, எத்தனை பெண்களை ஓட ஓட அடித்து விரட்டப்பட்ட காசு. கீழே கடந்து ஒரு 10 ரூபாய் எடுத்தா கோயில் உண்டியல்ல போடுவான் தமிழ. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காசை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது, இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், இல்ல பொது காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். யாரையும் ஏமாற்றி பிழைப்பதற்கு இல்லை. ஆனா நம்மளையே இந்த காசை வாங்க வச்சுட்டாங்க பாருங்க. இவர்கள் பாவத்தின் பலனை மக்களுக்கும் பறைசாற்றிட்டாங்க. கும்பகோணம் ஒரு பெரிய வர்த்தக நகரம். இத மாவட்டம் அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இந்த பகுதியிலிருந்து வருமானம் குறைவா வருதா? இல்லையே. இன்னும் சொல்ல போனால் இங்கு பல்வேறு துறைகள் வழியாக வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யலாம். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், என் தம்பி சுபாஷ் பேசும்போது சொன்னாரு, காலையில சாணம் தெளிக்கும் போதே சார் வந்துடுறாரு அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் ஒரு பெண்களுக்கான தொழில் உதவி திட்டத்தை வரையறுத்து கடனாக கொடுத்து அதை கட்ட வைக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் வர்றாங்க, வரிசையா கம்பெனி பேர்லாம் அடுக்கணும் தெரியுமா? என் தம்பி அம்புட்டுலயும் அவனும் லோன் வாங்கியிருக்கான். வேற வழி இல்ல. பிள்ளைக்கு திருமணமா நகை எடுக்கணும், இன்னைக்கு 49,500 ரூபாய் பவுனுடைய விலை. விலைவாசி பத்தி நமக்கு கவலையே இல்லை, எல்லாத்தையும் சகித்து கொண்டு போக தொடங்கிட்டோம். ஒரு புள்ளைய கொண்டு போட்டாங்க, இப்ப வரைக்கும் வந்து ஒருத்தரும் போராடலையே. யார் வீட்டிலே நடந்துருச்சு, அப்படித்தானே? நம்ம வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கு, அவ எப்படி பாதுகாப்பாக போயிட்டு திரும்பி வரும்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு அலையும். இந்த கால சூழ்நிலையை எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்க வாழ போறீங்க? எங்களுக்கு ஏன் ரத்தம் கொதித்தது தெரியுமா? நான் ஒரு சாமானிய பிள்ளை தான், ஒரு சாதாரண குடும்பம், இன்னைக்கு உழைச்சா சோறு அப்படின்ற ஒரு குடும்பம் தான். எனக்கும் பெரிய கனவு இருந்தது, என் அப்பா பட்ட கஷ்டத்தை நானும் படக்கூடாது, என் தலைமுறை படக்கூடாது, எப்படியாவது படித்து பெரிய ஆள் ஆகிவிட வேண்டும் என்ற பெரும் கனவு இருந்தது. சரி, நம்மால் முடிந்தது, நம்மளால் படிக்க முடியுது, 4 பேருக்கு உதவ மனம் வருகிறதா, ஒரு மாவட்ட ஆட்சியர் பணிக்கு எழுதுவோம் அப்படின்னு அதுக்கான ஆயத்த பணியில இருந்தேன். ஒரு அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியதுனால என்னால தேர்வு எழுத முடியல. ஆனாலும் அருமை சொந்தங்களே, இந்த மக்களுக்கான பணி என்பதை என் மனதில் அல்ல, என் மூளையில் அல்ல, என் இருதயத்தில் நிறுத்தி வைத்திருந்ததனால் விடாமல் களத்தில் நிற்கிறேன். என்னை முடக்கி போட்டது அரசு, என்னை தூக்கி ஓரமாக நிற்க வைத்தது அரசு. ஆனாலும் விடலையே. ஒரு மாவட்ட ஆட்சியராக நான் வந்தேன் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள என்னால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா நானே பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன்னா இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த சட்டத்தையும் என் பேனாவினுடைய முனை, என் கையொப்பம் இட்டு தரும். அரசு என்பது ஆகச்சிறந்த ஒன்று. நல்லவர்கள் எல்லாம் கழண்டு ஓடுனதுனால தான் இன்றைக்கு கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறி இருக்கு. என்னவாக பாக்குறீங்க நீங்க அரசியல? சட்டமன்ற தேர்தலை அணுகுமுறை வேறு, நாடாளுமன்ற தேர்தலின் அணுகுமுறை வேறு. ஒரே ஒரு முறையாவது இவர் படித்தவரா, பண்புள்ளவரா, கட்சி பார்க்காதீங்க, சின்னம் பார்க்காதீங்க. இவர் இதுவரைக்கும் செய்தது என்ன, இவர் மீது இருக்கிற வழக்கு என்ன, இவர் மீது நான் சொத்து கணக்குகள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து வாக்கு செலுத்துங்க. எனக்கு கூட போட வேணும். அமெரிக்காவில என்ன நடக்கும், ஒரு மேடை அமைப்பாங்க, அதுல எல்லா கட்சியினுடைய வேட்பாளரையும் நிறுத்துவாங்க. நீ வா, நீ என்ன செய்வ, வந்தா நீ என்ன செய்வ, நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்சியா அந்த கட்சி வா, வேட்பாளர் வந்து நில்லு, நீ வா, நீ வந்தா அந்த மக்களுக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மேடை போட்டு கொடுங்க, அப்படி ஒரு மேடை போட்டு கொடுங்க. எங்க அண்ணன் ராமலிங்கம் அண்ணன் நிக்கட்டும், இல்ல அவருக்கு எழுதி கொடுக்கிறவர் கூட வந்து நிக்கட்டும், இல்ல ஐயா ஸ்டாலினே நேரம் வந்து நிக்கட்டும், இல்ல அவருக்கு வயசாயிடுச்சு அவர் புள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்து நிக்கட்டும், அதிமுக கூட்டணியில வந்து நிக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில வந்து நிக்கட்டும்,
நாங்களும் பேசுகிறோம். எது சரின்னு படுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அப்படி ஒரு முறையாவது கொண்டு வாங்க. அதிகாரத்தின் உச்சத்தை பாருங்க. எங்களோட சின்னத்தை பிடுங்கிட்டாங்க. எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் இருந்தது, பிடுங்கிட்டாங்க. எப்படி மாப்பிள்ளையோட சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா மாப்பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்ற கதையா சின்னத்தை பிடுங்கியாச்சு. சரி வச்சுக்கிட்ட, நீ என்ன சின்னம் கொடுத்தாலும் 2 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஐடிவிங்க எங்கள்கிட்ட இருக்கு. 2 மணி நேரம் தான். என் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, கிராமப்புறத்தில் இருக்கிற என் பெரியம்மாக்களும் பெரியப்பாக்களும் தாத்தாக்களும் பாட்டிகள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, விவசாய கட்சி, இந்த சின்னம் விவசாய சின்னம் என்பதை அவங்களுக்கு நாங்கள் இப்பதான் ஊறி வச்சிருந்தோம். அதை நீங்க பிடுங்கிக்கிட்டீங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கான சின்னம் ஒதுக்கப்படலை. 10 ரூபாயும் 5 ரூபாயும் சேர்த்து வச்சு சோரொட்டி அடிச்சு துண்டறிக்கை அடிச்சு அதெல்லாம் கிடக்கு ஒரு மூலையில். பாவிகளை, இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? இதுவரைக்கும் சின்னம் தெரியாததுனால எங்களால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனாலும் அதை பற்றி ஒரு பக்கம் கவலையாக இருந்தால் இன்னொரு பக்கம் கவலை இல்லை. ஏனென்றால் எங்களின் சின்னமே எங்களின் அண்ணன் தான். எங்களின் சின்னமே எங்களின் அண்ணன் தான். பரவலாக நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். அறிவு சிறந்தவர்களே, நாம் பல்லாண்டு காலமாக போராடி கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் போராடும். ஐயா எடப்பாடி அவர்கள் 100 விழுக்காடு வரி உயர்வு கொண்டு வந்தார். வீட்டு வரி 100 விழுக்காடு. அப்போது பேசினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள், 100 விழுக்காடு கொண்டு வந்துட்டார், இது எவ்வளவு பெரிய அராஜகம், இது எவ்வளவு பெரிய அட்டூழியம் என்று பேசினார். சரின்னு இவருக்கு ஓட்டு போட்டு வந்தார். இவர் 150 விழுக்காடு ஆக்கிட்டார். இப்ப இது அராஜகமும் இல்லை, அட்டூழியமும் இல்லை. இது தெரிந்த பிறகும் இவர்களுக்கு வாக்கு செலுத்த ஒரு கூட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒரு பக்கம், விளைச்சல் இல்லாத காஞ்ச பூமியை வைத்துக் கொண்டு மக்கள் தவிக்கிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் மழை பொழிவு அதிகமாகி வெள்ள புயல் ஒரு பக்கம், அந்த தண்ணீரை கூட சேமித்து வைக்காது விட்டுவிட்டு அடுத்த 2 ஆண்டிலே மீண்டும் வறட்சி ஒரு பக்கம். பாதாள சாக்கடை திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பாதாள சாக்கடை திட்டம் பூமிக்கு அடியில போடுறதுனால நம்மளால போய் பார்க்க முடியல. அவங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, எவ்வளவு திட்டம் ஒதுக்குறாங்க, என்ன உள்ள போடுறாங்க, எது ஒன்றும் தெரியல. தோண்டி தோண்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதை மூடுறதுக்கு கூட ஆள் வர மாட்டாங்க. நம்மளதான் மூடிக்கணும். இதுக்கு பேர் பாதாள சாக்கடை திட்டம். சரி, திட்டம் சரிங்க, மழை பெஞ்சா ஏங்க தெருவில் தண்ணி நிக்குது அப்படின்னா பேச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. எங்கள் அப்பா சொன்னது மாதிரி, நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த கும்பகோணம் பகுதியில் இதை தலைமையிடமாக கொண்டு இதை பெரிய மாவட்டமாக நாங்கள் அறிவிக்கல அப்படின்னா எங்க அப்பா போராடுறதுக்கு முன்னாடியே நான் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கேன். அறிவிக்க செய்யணும்ல, பேசணும்ல. எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து போராடுவாங்க. ஆளுங்கட்சியா திமுக வந்துட்டா திமுக வெளில போயிடும். அப்ப தத்துவம் கிடையாது. என்ன, உங்களோடு நின்று வாக்கு அரசியலில் ஈடுபடுவது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறது. எல்லாம் பணம் தான் அரசியல். இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணி முடிவு பண்ணல. என்ன காரணம்? சீட்டு எத்தனை, பெட்டி எவ்வளவு, நோட்டு எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறல. அங்கேயும் சீட்டு எத்தனை, நோட்டு எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்? நாங்க சீட்டுக்கும் போய் நிக்க வேண்டியதில்லை, நோட்டுக்கும் போய் நிக்க வேண்டியதில்லை. யாருக்கிட்டையும் போயிட்டு ஐயா இந்த பகுதி எங்களுக்கு கொடுங்க, இந்த பகுதி அவருக்கு கொடுங்க, இந்த சந்தை இன்னொரு கட்சி கொடுங்க, அந்த பொந்து அந்த கட்சி கொடுங்க, நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பறந்துபட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் சொந்தக்காரர்கள் நாங்கள். எங்கள் அண்ணன் மணிசந்தில் அவர்கள் பேசும்போது சொன்னார், உடையாளூர்ல இந்த உலகத்தில் பாதி அளவு கட்டியாண்ட சோழ பெரும்பாட்டன் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் தகர கொட்டகையில். ஓங்கோல்ல இருந்து ஓடி வந்த கூட்டம் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் மெரினாவில் படுத்து கிடக்கிறது என்று. அண்ணா, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு வந்த பொழுது அந்த சோழ பெரும்பாட்டனுடைய புகழ் வானலாக இருந்தது போன்று வானலாவை அளவிற்கு அவருடைய நினைவு மண்டபத்தை நான் கட்டல. நான் ஒரு நல்ல தமிழச்சிக்கு பிறக்கல நினைச்சு. எதுங்க தமிழருடைய மாண்பு? இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி வச்ச மன்னன் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் வரலாற்று சின்னமாக இருக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோயில். அப்படிப்பட்ட ஒரு மன்னனுடைய அந்த இடத்தை பார்க்கும்போது இவர்களுக்கு வலிக்கல. ஏன்னா இவர்களுக்கும் அந்த மன்னனுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு வலிக்கிறது. ஏனென்றால் அவருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள். வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது மக்களே. நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ளல.
உங்கள் பாட்டன் ஒரு சந்தில் படுத்திருக்கிறார். யாருடைய பாட்டன்? கருணாநிதி அங்கு மெரினாவில் படுத்திருக்கிறார். அவருக்கு நினைவிடம், நினைவு மண்டபம், மக்கள் வரி பணத்துல பஸ் ஸ்டாண்ட கட்டி வச்சிருக்காங்க. உதயசூரியன் மாதிரி மக்கள் வரி பணத்துல உங்க அப்பா வீட்டு காசுல அவங்க அப்பாவினுடைய சின்னத்திற்கு நம்ம கேட்கவே மாட்டோம்ல. நாம கேட்கவே மாட்டோம். நாம தான் வேட்பாளர் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு ஓட்டு போறது இல்லையே, கட்சியினுடைய பின்புலம் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்துறது இல்லையே. நம்ம சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துவது, ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது, இலவச திட்டங்கள் அறிவிச்சு அதை பார்த்து வாக்கு செலுத்துவது, என் சாதிக்காரன் ஓட்டு போடுவது, என் மதத்துக்காரன் ஓட்டு போடுவது, இதை மட்டும் தானே பார்த்து இருக்கிறோம். வந்தா நம்ம பிள்ளைக்கு சரியான கல்வி கிடைக்குமா, நல்ல மருத்துவம் கிடைக்குமா, தூய குடிநீர் கிடைக்குமா, அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் ஊழல் இல்லாம நடந்து கொள்வார்களா பார்ப்பதே இல்லை. பார்த்திருந்தா செந்தில் பாலாஜிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்களா? பார்த்திருந்தா தங்கம் தென்னரசுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? பார்த்திருந்தா பொன்முடிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? உலகத்தில் இந்த மாதிரி கொடுமை உண்டா? ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் உள்ள போயிருக்கார், இன்னொரு அமைச்சர் உள்ள போக தயாராகி கொண்டிருக்கிறார். அடுத்து வரிசையாக 12 அமைச்சர்கள் ஊழல் வழக்குல இப்போவா அப்போன்னு எங்க அண்ணன் ஆனந்த வெங்கடேஷ் இருக்காரு பாருங்க, நீதியரசர். அவர் கோர்ட் படி ஏறிட்டா இங்க பல பேருக்கு மூச்சு நின்றுது. இந்த நீதிபதி வந்துட்டு ஐயோ நம்மளை எழுத்து தேர்தல் தெருவில் விட்டுருவாரு. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி 7 ரவுண்டு குறைஞ்சிட்டார், இப்போ 7 சுத்து குறைஞ்சிட்டார். அந்த மாதிரி நம்மளும் இன்னுமே ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரு கட்சியில அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு, சிறைக்கு போயிருக்காங்க. இதை விட கேவலம் ஒண்ணு உண்டா? இன்னும் நாம காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், இன்னும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும். பிஜேபியில இங்க வளர்ந்துருக்கிறத நான் சில இடங்கள்ல பார்த்தேன். இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வருது. சரி, ஒத்துக்கொள்வோம், எல்லாரும் இந்துக்கள் தானே, இந்துக்கள் தானே. உங்கள் முறைப்படி காளியம்மாளும் இந்து தானே, அப்படியே வாங்க, நீங்களும் இந்துக்கள் தானே, இந்துத்துவா பேசுறீங்க தானே, சனாதனம்லாம் பேச மாட்டேன்னு சொல்றீங்க தானே, வாங்க தில்லை நடராஜர் கோயிலுக்கு போவோம். அந்த கோயில் உள்ள நீ இந்து நான் இந்து என்னையும் உள்ள விடு, நான் போய் சாமியை தொட்டுட்டு வரேன். அப்ப சொல்லு, நான் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுறேன். நாட்டினுடைய முதல் குடிமகள் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு, அந்த அம்மா ஒரு பழங்குடியின பெண்ணுங்கிறதுக்காக கோயிலுக்கு வெளியில கட்டக்கட்டி நிக்க வச்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. இன்று வரை இங்க சமத்துவம்லாம் இல்ல. இன்றைக்கும் திமுக சொல்றாங்க நாங்க தான் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் நடுவுல ரோடு போட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். ஒரே ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ்குடியை நிறுத்த சொல்லுங்க பாப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தால. ஆனா இந்த முறை எங்க அண்ணன் 3 to 4 பொது தொகுதிகள்ல ஆதி தமிழ்குடி மக்களை நிறுத்தி இருக்கிறோம். நாங்க சாதி பார்த்து வாக்கு கேட்டிருந்து வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தா நாங்க 12 விழுக்காடு வந்திருப்போம் சென்ற தேர்தலில். நாங்கள் மதம் பார்த்து வாக்காளர்களை சந்திச்சு வேட்பாளர்களை நிறுத்தி கேட்டிருந்தோம் அப்படின்னா நாங்க 20 விழுக்காடு வந்திருப்போம். ஆனா நாங்க தமிழர்கள் என்ற இனம் சார்ந்து வந்ததாலேயே இந்த புரிந்து கொள்ளாத மக்களால் 8 விழுக்காடுல நிக்கிறோம். ஒன்றை தாங்க சொல்வேன், ஒரு வெற்றி என்பது ஒரு கட்சியினுடைய வெற்றியா ஒரு தனிப்பட்ட நபருடைய வெற்றியாக இருக்குமே ஆனால் நீங்க மீண்டும் அந்த அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்க. ஆனால் ஒரு இனத்துக்கான வெற்றியாக ஒரு வெற்றி மாற வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்து. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பிடுங்க. இப்ப கூட நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், வெளிநாட்டில இருந்து ஒரு தம்பி இந்த காணொலி காட்சி மூலமா வீடியோ கால் மூலமா இங்க நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 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 மனிதருடைய இயக்கம் என்ன தெரியுமா? என்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்து நான் இந்த எங்கள் அண்ணன் பேசுவதையோ அல்லது நான் அவங்களுடைய தங்கை பேசுவதையோ நான் எப்போ நேரடியா காண்பேன், எப்போது சொந்த மண்ணில் நான் கால் வைப்பேன் அப்படிங்கிறது தான். நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் அவருக்கு, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழ்நாட்டில் வந்த போது வெளிநாட்டில் சென்றிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் இங்கே வருவார்கள். அவர்களுக்கான தொழில் வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். பெத்த பிள்ளைய பார்க்க முடியலங்க, 5 வருஷம் தவம் இருந்து பெற்றிருக்க பிள்ளைய அந்த முதல் கண் விழித்து தகப்பன் கையில கொடுக்கிற அந்த சுகத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. கருவுற்று இருந்த மனைவியை விட்டு விட்டு போய் அந்த மருத்துவமனையில் அவர் படுகின்ற அவஸ்தையின் போது கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுவதற்கு கணவர் இல்லை. தாய் இறந்து கிடக்கிறாள், 3 நாட்களாக சடலமாக இறந்து கிடக்கிறாள். ஒரே ஒரு மகனை பெற்ற அந்த பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க வருவான்னு 3 நாட்களாக அந்த உடல் பரிதவித்து கிடக்கிறது. ஏன் அப்படி ஓடி போய் பிழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மண்ணில் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு இல்லை.
எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடிட்டு போனார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் சொன்னார். அயல் நாட்டில் உயரணுமா? வயக்காடு வச்சிருந்தா தானே நாங்க வேலை செய்யறதுக்கு, தண்ணி வந்தா தானே வயக்காட்டுக்கு போறதுக்கு. அதுல இந்த கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு இருக்கு. மொத்தமே 6 நாள் தாங்க கொடுக்குறாங்க, பேர் தான் 100 நாள் வேலை. அதுவும் இல்லையா, 6 நாளே கொடுக்கறது இல்லை. நாங்கள் என்ன சொல்றோம், ஒரு ஊர்ல இந்த ஊர்ல வெங்கல பொருட்கள் தயாரிப்பு ஒரு பெரிய பிரதான தொழில். இந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு, இந்த தொழிலாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, வேற நாடுகள்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கு, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மேம்படுத்துவதற்கு தனியாக அமைச்சகம் வச்சு வேலை செய்யறாங்க, வேலை வாய்ப்பை உறுதி செய்யறாங்க. இங்க அப்படி ஏதாவது நடக்குதா? கிராமப்புறங்களில் ஒரு பக்கம் நெல் விலை, ஒரு பக்கம் சிறுதானிய விலை, ஒரு பக்கம் கோரை புற்கள் விலை, ஒரு பக்கம் வேர்க்கடை விலை, ஒரு பக்கம் உளுந்து போடுறாங்க, ஒரு பக்கம் பயிர் போடுறாங்க. இவற்றையெல்லாம் அரசே கொள்முதல் செய்து நல்ல பொருட்களை குறைந்த விலையில மக்களுக்கு கொடுக்க முடியும். பல நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். ஆனா இதெல்லாம் ஏன் செய்யல? இதெல்லாம் ஏன் செய்யல? நீ வறுமையிலேயே இருக்கணும், அப்பதான் 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துவ, வாய் மூடி மௌனிச்சு கிடப்ப. தன்மானத்துக்கு பெயர் பெற்ற தமிழர்கள் தான் இவர்கள் கை நீட்டி காசு வாங்குறான். அதுல நம்மாக்க ரொம்ப உண்மையானவங்க, காசு வாங்கிட்டோம் அதனால அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும். என்ன பில்லி சூனியம் வச்சிருவாங்களா? இல்லைன்னா பில்லி சூனியம் வச்சு நம்மளை கொன்றுவாங்களா? அப்படி காசை வாங்கி நேர்மையா வாக்கு செலுத்தாம போய் நம்ம வாழ்க்கை வீணா போனா கூட பரவாயில்ல, இந்த அநீதிக்காரர்களை வாழ வைப்பதை காட்டிலும் நாம் சும்மா இருந்துட்டு போலாம். நான் ஒரு வேட்பாளருடைய அவருடைய இந்த வாக்குமூலத்தை எடுத்து பார்க்குறேங்க. நான் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர், திமுகவினுடைய வேட்பாளர். என்னுடைய எதுவும் அங்கே தேர்தல் ஆணையத்து வாசல்ல தொங்க விட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய படிவங்கள், விண்ணப்ப படிவம், என்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளை பற்றி அப்படின்னு. அப்போ நான் போய் அவரோட எடுத்து பார்க்குறேன். என் மீது இருக்கிற வழக்கை விட அவர் மீது இருக்கிற வழக்கு அதிகமாக இருந்துச்சு. என்னென்ன வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆள் கடத்தல் வழக்கு, மணல் கடத்தல் வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, கொள்ளை வழக்கு, போட்டுதல்ன வழக்கு, ஆட்டை போட்ட வழக்கு, அரசாங்க சொத்தை கையாளுனது வழக்கு, புறம்போக்கு நிலத்தை போட்டுக்கிட்ட வழக்கு. இத்தனை வழக்கு இருந்த ஒருத்தரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிய வழக்கு என் மீது இருந்தது. என்னைய மக்களுக்காக போராட்ட காலத்தில் நின்ன என்னைய வாக்கு குறைவா போட்டு என்னை தோற்கடிச்சு ஒரு பக்கம் அனுப்புறாங்க. விளங்குமா இந்த ஊரு? களவாணி பயலுக்குத்தான் இந்த ஆட்சி அதிகாரம் என்றால் சொல்லிவிடுங்க, நாங்களும் கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். இங்க வரும்போது பாக்குறேன், ஒரு பதாகை இருந்தது. என்ன இருந்துச்சுன்னா, தூயவன் ஆட்சி செய்தால் என்னது, கெட்டவன் பதறுவான், தீயவர்கள் பதறுவார்கள். பக்கத்துல ஸ்டாலின் படம். அப்படி நாங்கள் நினைச்சுக்கிட்டோம். இதுல யார் சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? சரி, நீங்க தூயவர்கள், உங்க அப்பா இங்க இருந்து திருவாரூர்ல இருந்து தொடர்வண்டி, வணக்கம், தொடர்வண்டி ஏறி போவதற்கு காசு இல்லாம, காசு கொடுக்காம இங்க இருந்து சென்னை போனதாக வரலாற்று சான்றுகள் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவிலே 5வது பெரிய பணக்கார குடும்பமாக மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களின் குடும்பம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? நீங்க கதை எழுதியே சம்பாதிச்சீங்களா? நாடகம் நடிச்சு சம்பாதிச்சீங்களா? படத்துக்கு வசனம் எழுதி சம்பாதிச்சீங்களா? இப்படி வசனம் எழுதி தான் சம்பாதிச்சிருக்கேன்னா இன்னைக்கு பல வசனகர்த்தாக்கள் கோடீஸ்வரர்களாகவும் மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் இருந்திருக்கணுமே. ஏன் அவர்கள்லாம் ஏழையாவே இருக்காங்க? நீங்க மட்டும் 5வது பெரிய பணக்கார குடும்பம். இன்னைக்கு திரைத்துறையா திமுக கையில, போக்குவரத்து துறையா திமுக கையில, மருத்துவத்துறையா திமுக கையில, கட்டிடத்துறையா திமுக கையில, இடம் வாங்கி விற்கிற துறையா திமுக கையில, எல்லாம் அவங்கதான். மயிலாடுதுறைக்கு போனேன். அங்க ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய, நகராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்றார், மொத்தத்தையும் அந்த ஆளே எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதே இல்லைங்க. ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா இதையும் பேசி விட்டு போங்க, அந்த சேர்மன் பயலே அம்புட்டையும் களவாடுறான், எங்களுக்கு தரவே மாட்டேங்கிறா, இதை பேசி விட்டு போங்க. அவருக்கும் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்லி நாம தான். அவர் பிரச்சனைக்கு சொல்யூஷன் நாம தான். அவங்களுக்கே தெரியும் யார் பேசினா எடுபடும், யாருடைய பேச்சு அங்க போய் நிற்கும், மக்கள் மத்தியில போய் குத்தும், நெஞ்ச கூறு கூறா கிழிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும்.
அதனால அவங்க கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து எழுதி வாங்கி வச்சிருக்காங்க. சேர்த்து பேசி விட்டுருவோம். எல்லாருக்கும் போராடுறான். திமுக இருக்க ஒரு சொச்சமச்ச நல்ல அண்ணன்களுக்காக போராட மாட்டோமா? போராடுவோம். நாளை எதுனா ஒரு கூட்டம் இருக்கு, அந்த இடத்துல கூட்டம் போட சொல்லி திமுக காரங்களே கேட்குறாங்களா, இதை பேசி விட்டு போங்க, இவனை படுத்துற பாடு தாங்க முடியல. எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க கூட்டம்லாம் இப்போ போட முடியாதுங்க, எங்கள்கிட்ட கையில காசு இல்லைங்க, தேர்தல் செலவு. நீ ஏன் தம்பி கவலைப்படுற, நாங்க தர்றோம். இவனோட வண்டியா திட்டு, இவன் பண்ணிட்டு இருக்க அக்கப்போரெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு புறம்போக்கு இடத்த விட மாட்டான். அந்த புறம்போக்கு நான் சொல்லல, காப்பி ரைட் சேம்பால போட்டுக்கூடாது. அவர் சொன்னார், இவன் ஒரு மட்டமானவன், இவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் அந்த மாதிரி தவறெல்லாம் பேச மாட்டேன் யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பேச சொல்றாங்க. அப்போ இப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எளிய மக்களுக்கான அதிகாரம் எப்போது வரப்போகுது? ஒன்று மட்டும்தாங்க, ஒரு சாமானியன் என்றைக்கு சட்டமன்றத்துக்கு போய் அவனுக்கான சட்டத்தை அவனே வகுத்துக் கொள்கிறானோ அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பிறக்கும், ஒரு நல்ல வாழ்வியல் சிறக்கும். நான் ஒரு கடலோடி பிள்ளைங்க, என் தந்தையாருக்கு உழைப்பை மட்டும் வேற எதுவும் தெரியாது. நான் என்ன நினைச்சேன், பிறந்து வளர்ந்ததுல இருந்து கடற்கரையை பார்த்து வளர்ந்ததுனால இதுதான் நம்மளுடைய கடற்கரை, நம்ம கால் வச்ச இடம்லாம் நம்மளுது போல அப்படின்னு நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஒன்னு மத்திய அரசு, இன்னொன்னு மாநில அரசு. மாநில அரசு என்ன சொல்லிட்டாங்க, 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் தான் நம்ம கடல். 12 நாட்டிக்கல் மைலுக்கு அந்த பக்கம் போட்டீங்கன்னா இந்தியாவோட கடல். அப்ப நாங்க இருக்கமா இல்லையாடா? இந்தியாவில் தானே இருக்கோம். அது இந்திய அரசினுடைய கடல், இது மாநில அரசினுடைய கடல் அப்படின்னாங்க. சரிங்க, இப்ப நாங்க எங்க போய் மீன் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, எங்கள்கிட்ட மீன் பிடிக்கிறதா இருந்தா நீங்க எங்கள்கிட்ட டோக்கன் வாங்கணும். இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல, மதுரை மாநகராட்சியை நான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன் தம்பி, சைக்கிளுக்கு 5 ரூபா, பைக்குக்கு 50 ரூபா, காருக்கு 500 ரூபா, பிளைட்டுக்கு 5000 ரூபா பாரு. இப்ப அப்படித்தான் எங்க நிலைமையும். உண்மையிலே எங்க நிலைமை அப்படித்தான். கட்டுமரத்துக்கு 500 ரூபா, அந்த சின்ன படகு எஃப்ஆர்பி படகா இருந்தா 5000 ரூபா, அதுக்கு மேல போச்சு டிராலரா இருந்தா 50000 ரூபா, அதுக்கு மேல வெசலா இருந்தது அப்படின்னா 5 லட்சம் ரூபா. மத்திய கவர்மெண்ட்டுக்கு 12 நாட்டிக்கல் மைலுக்கு மேல போனா பணம் கட்டணும். 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ள நாங்க போய் ஸ்டாலின் ஐயா கிட்ட டோக்கன் வாங்கணும். எங்க கடல்ல நாங்க போய் மீன் பிடிக்க அவர்கிட்ட போய் டோக்கன் வாங்க. அதுலயும் பெருங்கொடுமை என்னன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு நாளைக்கு மீன் பிடிக்கணும். 1,01,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சா மீனை தூக்கி தண்ணில கொட்டிடணும். இது ஒரு சட்டம்ங்க, சத்தியமா இருக்கு. அதுல பெரிய கொடுமை பாருங்க, நான் 6 முறை தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அபதாரம் விதிக்கிறாங்க. 6 லட்சம் ரூபாய் எனக்கு அபதாரம் விதிச்சுட்டாங்க. நான் மீண்டும் ஒரு 10 ரூபா மீனை அதிகமா பிடிச்சிட்டேன். என்னங்க பண்ணுவாங்கன்னா, வாழ்நாள் தடை, நீ கடலுக்கே போக கூடாது. எப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கை பாருங்க. இதை கேட்காம கடந்து போனேன் அப்படின்னா, நான் என்னங்க தமிழ் மண்ணில் பிறந்த பிள்ளை. அதனால கேட்பதற்காக ஒரு தளத்துக்கு வந்தோம். நான் இந்த தளத்துக்கு வருவதற்கு முன்பே கதிராமங்கலத்தினுடைய ONGC குழாய் பதிப்பதற்கு போராட்டத்துக்கு வந்து கலந்துருந்தேன். வடசென்னையில் இருக்கக்கூடிய 800 அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம். இந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலைய உலைக்காக எதிராக போராடிட்டு இருந்தோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு முன்பில் இருந்தே அந்த போராட்டத்திலையும் இருந்தோம். ஒரு 2 மணி நேரம் லேட்டா போயிட்டேன், இல்லைன்னா நம்ம வாயிலையும் சுட்டுருப்பான், முடிச்சு விட்டுருப்பான் அன்னைக்கு. இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல இருந்து வந்த பிறகுதான் மேற்க வந்து பாக்குறோம்னா நம்மளை விட நிலைமை மோசமா இருக்கு. ஏடா தண்ணி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னா, வரும் கரெக்ட் கேட்ச் பண்றது மீனி வராது, வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன் 400 டிஎம்சி இருந்தது 167 டிஎம்சி கொண்டு வந்துட்டாங்க. நாங்க தான் அதே எழுதி ஒட்டிப்பாங்க, காவிரியின் கண்ட காவலனே, ஓடி போன அவரே இவரே அப்படிலாம் போஸ்ட் போட்டுப்பாங்க. காவிரி மண்ணின் மைந்தனே, ஒரே ஒரு கையெழுத்து. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இனிமேல் எந்த விதமான அழிவுகரமான தொழிற்திட்டம் வராது. பேச சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை? ஐயா மோடி அவர்கள் 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறேன்னாரு. சரி, இந்த பேங்கை விட்டு அந்த பேங்க்ல போட்டுருவாங்களோட பயந்து இருக்கிற மொத்த பேங்க்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். எங்கெங்க வரும் அப்படின்னா, இப்ப சொல்றாரு, இப்ப ஓட்டு போடுங்க, இனிமே 15 லட்சம் வரும், 15 லட்சம். அது இல்லாம 50 லட்சம் பேருக்கு நாங்கள் வந்தால் வேலை தருவோம். என்ன வேலை கொடுப்பீங்க? வா
என்ன வேலை கொடுப்ப? என்ன வச்சிருக்க? நிலம் வச்சிருக்கியா? வளம் வச்சிருக்கியா? தண்ணி வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் இல்லைன்னு வச்சுங்க, நாங்கெல்லாம் செத்து போயிருப்போம். எவ்வளவு கனவுகளோடு ஒரு பிள்ளை படிக்கிறான், எவ்வளவு கனவுகளோடு. எதற்கு இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க நீங்க? எவ்வளவு ஆசைகளோடு கனவுகளோடு நாம் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்ற சிந்தனையோடு 10ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் எடுக்கணும், 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் எடுக்கணும், அப்புறம் நீட்டுன்னு கொண்டு வந்து பெருசா நீட்டுவீங்க, அதுல தேர்ச்சி பெறணும். இவற்றையெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை உழைக்கின்ற பணத்தை எல்லாம் கொட்டி படிக்க வைக்கிறோம். படிச்சுட்டு வந்து நிக்கிறார். என்ன வேலைக்கு போறாரு? என்ன வேலைக்கு போறாரு? அரசாங்க பணிக்கு போறாரா? எந்த வேலைக்கு போறார்? ஏதாவது தனியார் தொழிற்சாலை. அது இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தோன்னா சவுளி கடையில், நகை கடையில், மளிகை கடையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாம் காலையில 10 மணிக்கு போற பிள்ளை சாயந்தரம் 9 மணி வரைக்கும் நின்று கொண்டே இருக்கிறான் பல கடைகள். அவளுக்கு மாதவிடாய் காலம் அறிவிச்சிருந்தவர்களே, நீங்கள் பெற்ற பிள்ளைதான். மாதவிடாய் காலம் எழுந்து நடக்க கூட முடியாது. அந்த நாளில் கூட விடுப்பெடுக்காமல் போகிறார். பெற்றோர்களுடைய சுமையை கொஞ்சமாவது குறைச்சிட மாட்டோமா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கால் என்ன நடந்திருக்கிறது இதுவரைக்கும்? ஒரு மாற்றம். உள்ளூர்ல நிலம் வளம் சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை, அதன் மூலமாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை ஏன் கொடுக்க முடியல? ஒரு 5 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, 35 ஆண்டு காலம் திமுகவும் அதன் கூட்டணியும் ஆண்டிருக்கிறது. 30 ஆண்டு காலம் அண்ணா திமுகவும் அதனுடைய கூட்டணியும் ஆண்டிருக்கிறது. என்ன மாதிரி இருக்கு உங்க வாழ்க்கை? நாம உழைச்சாதாங்க சோறு. இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கு? ஒரு அரசாங்கம் எதை செய்திருக்கணும்? கல்வியை கொடுத்திருக்கணும், மருத்துவத்தை கொடுத்திருக்கணும், தூய குடிநீரை கொடுத்திருக்கணும், சரியான கட்டமைப்பை கொடுத்திருக்கணும், வீடுகள் கொடுத்திருக்கணும், சாலைகள் கொடுத்திருக்கணும். இந்த அரசு என்ன கொடுக்குது? என்ன கொடுக்குது? மிக்சி கிரைண்டர் கொடுக்குது, தெரு தெரு டாஸ்மாக் சாராய கடைகளை திறந்து வச்சிருக்கு, செல்போன் கொடுக்குது. அதை தாண்டி படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இவங்க 1000 ரூபாய்க்கே பிறந்திருப்பாங்க போல. விற்கிற விலைவாசி தெரியுமா தெரியாதா? சரி 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க அண்ணன் பேசும்போது சொன்னார், ஒரு குழு கடன் நோ நெவர்னு 3500 ரூபா குழு, 2500 ரூபா, 2000 ரூபாய்க்கு குறைவா குழுவே கிடையாது. அதுல எங்க பெரியம்மா, உனக்கு 40,000 தான் எழுதினார் அடி சாரு, நீ உனக்கு 2 அது என்னது கட்டாம இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஓடி காட்டிடுச்சு. ஓடி காட்டுச்சு, ஒடியாந்து காட்டுச்சு, ஓடி காட்டிடுச்சு. அதனால உனக்கு 5000 ரூபாய் கம்மியா எழுதிட்டாங்க. அது எப்படி? லோனை முடிக்கிறதுக்குள்ளேயே 4 டியூ பேலன்ஸ் இருக்குன்னு வச்சு 4 கழிச்சுக்கிட்டு லோனை கொடுங்க. அப்பதான் என் மாமா வீட்டில் சீர் செய்ய முடியும், அப்பதான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், அப்பதான் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியும், அப்போதான் உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்க முடியும். ஏன் இந்த அரசாங்கம் சரியா கல்வி கொடுத்து, நல்ல மருத்துவத்தை இலவசமா கொடுத்து, நல்ல தண்ணியை கொடுத்து, விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சிருந்தா நான் ஏன் லோன் எடுக்கிறேன்? 1000 ரூபாய் காசை தூக்கி குப்பையில போடு. வருஷம் 365 நாள் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து எனக்கு வேலை கொடு. அதைத்தான் அரசாங்கம் செய்யணும். அதை விட்டு சாராயம் விற்க முதல்ல பாட்டில் வித்தாங்க, இப்ப வாங்குறாங்க. ஒரு பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபாயாம். அதுல எங்க அண்ணன்லாம் ரொம்ப விவரம், நீ இப்படி போனா நாங்க அப்படி வர மாட்டோமா? 15 நாள் பாட்டில் சேமிச்சு வச்சு 16ஆவது நாள் கொண்டு போய் கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வராங்க. எங்களெல்லாம் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க, நாங்கெல்லாம் அப்படி. அதுல பாருங்க, ஒரு பார்கோடு ஒட்டியிருக்காங்கண்ணே, 10 rupees பார்கோடு. ஒரு பாட்டில் கொண்டு வந்து காமிச்சாங்க, பார்த்தேன். அதுல என்னன்னா 10 ரூபாய். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் ஆடாயி. டெக்னாலஜி எல்லாம் கை தட்டி சிரிச்சுக்கங்க. நாம் உசந்துட்டோம், நான் வளர்கிறேனே மம்மின்ற மாதிரி. எங்க போய் நிக்க போகுது பாருங்க. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க, நான் வந்து முதல்ல ஐஏஎஸ் ஆகலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ என்னுடைய கனவை தொலைச்சிட்டேன், எங்க அப்பா ஒரு ஆசையை கலைச்சுட்டேன் அப்படின்னு. இப்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் கேளுங்க, நம்மள கொண்டு போய் இந்த டாஸ்மாக் கடையில போட்டு விட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு சாராய வைக்க போறது. இதுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 21 பேர். எவ்வளவு அபத்தம்! சொந்த மண்ணில் படித்த பிள்ளைகளுக்கு வேலை தர முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல. உண்மையில் சொல்லப்போனால் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெண்களை நான் வேலுநாச்சியாருடைய வடிவமா பார்க்கிறேன், அங்கேயர் கண்ணினுடைய வாரிசா பார்க்கிறேன். நீங்க திமுக கூட்டத்துக்கு போறதா இருந்தா பயம் கொள்ளணும், போகும்போதே எடுப்பு பிடிச்சி கிளிடுவாங்க. ஏன் காவல்துறையில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை? எப்படின்னு கேளுங்க. திமுக கூட்டம் நடத்திட்டு இருந்துச்சு, பாதுகாப்பு கொடுக்க பெண் காவலர் போயிருந்தாங்க.
அந்த பிள்ளைங்களுக்கு பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் தான் போராடணும். எந்த கட்சி கூட்டத்துக்கு சென்றாலும் அக்காவாக தங்கையாக பார்ப்பதில்லை, மகளிர் அணி என்று ஒன்று வைப்பாங்க. இங்க மட்டும்தான் இங்க மட்டும்தான். நான் வீட்டுக்கு போனோன்னு எங்க அப்பா, ஏத்தா 2 இட்லி சாப்பிடுறியே, உனக்கு எப்படி உடம்பு கொட்டும், இன்னும் 2 இட்லி வை பிள்ளைக்கு. எங்க அப்பா சொல்றாங்க, வை பிள்ளைக்கு. எந்த கட்சியில் போனாலும் தலைவனும் தொண்டனும் தான். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஒரு கடைகோடியில் கடலோரத்தில் பிறந்த காளியம்மாளும் கும்பகோணத்தில் வசிக்கின்ற எங்க அண்ணன் மணிசெந்திலும் அண்ணன் தங்கையாக வாழ முடியும். இதுவரைக்கும் நான் என்ன சாதின்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. ஏன்? நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் மட்டும்தான். நான் கூட சொல்றேன், அப்பா நான் 2 இட்லி தான்ப்பா சாப்பிடுவேன், நீங்க ஏற்கனவே 4 வச்சுட்டீங்க, அது வேண்டாம்ப்பா போதும்பா அப்படிங்கிற. எங்க அம்மா என் கை வண்ணத்தில் வச்ச சாம்பார், எனக்காக 1 இட்லி சாப்பிடு. எங்க அண்ணி அங்கேருந்து வந்து, தங்கமே எனக்காக 1 இட்லி சாப்பிடு. வயிறு அவ்வளவுதானே கிட்டும், அதுக்கு மேல முடியாதுன்னா இது வரைக்கும் வந்துருச்சுன்னா விட்டுருங்கண்ணே. இந்த அன்பு, பாசம், பிணைப்பு, ஒரு நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை, இந்த பாதுகாப்பு அந்த நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் இது கட்சி அல்ல, இது தமிழ்நாட்டின் மாபெரும் குடும்பம். அதில் உங்களை இணைத்துக் கொள்வீர்களே, ஆனால் நீங்களும் இந்த தமிழ் குடும்பத்தில் ஒன்றிணைவீர்கள். குறிப்பாக உங்க கண்ணு முன்னாடி பறக்குது பாருங்க, இது ஒரு அரசியல் கட்சியோட கொடி அல்ல. நான் ஏன் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு விடாப்பிடியா நிக்கிறேன்னா, நான் 2019 வடசென்னையில பாராளுமன்றத்தை போட்டிட்டேன், 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில போட்டிட்டேன், 3வதாக 2024 மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில போட்டிடுறேன். காரணம் என்ன தெரியுமா? 2 தேர்தலில் தோக்கடிச்சிட்டாங்க. மனசு வருத்தம் தான், வலிதான், தாங்கிக் கொள்ள முடியாத துயரம் தான். ஓடி ஓடி உழைத்த போதும் கூட இந்த மக்கள் நம்மளை பணத்துக்காக நம்மளை தேர்ந்தெடுக்காம விட்டுட்டாங்களே என்ற வலி இருந்தது. வேண்டாம் விலைக்குவோம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஆனா ஒரே ஒரு வைராக்கியம் இருக்கு அறிவு சிறந்தவர்களே, குழந்தையில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த கொடி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் ஆசிய கண்டத்தின் முழுமைக்கும் பறந்த சோழ பேரரசனுடைய புலிக்கொடி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சோழ வரலாற்றினுடைய வாரிசுகளை நாங்கள் ஒடுக்கிவிட்டோம். சோழர்களுடைய வரலாறு இதோடு மறைக்கப்பட்டது, இதை தூக்கி ஓரம் கட்டி வைத்து விட்டோம் என்று எல்லா எதிரிகளும் கொக்காலமிட்டார்கள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன், தமிழர்களுக்கு ஒரே தலைவன், எங்களுடைய தேசிய தலைவர் மேலகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த புலிக்கொடியை தூக்கி சுமந்தார். அவருடைய தம்பியாக, அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே புலிக்கொடியை இந்த சோழ மண்ணில் பறக்க விட்டு இருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, அவருடைய தங்கையாக நான் இதே சோழ நாட்டினுடைய புலிக்கொடியை ஏந்தி டெல்லி மாநகரில் பலம் வந்து உலகமெல்லாம் பரவி வாழ்ந்த தமிழ் மக்களுடைய அடையாளமாக, வரலாற்று சின்னமாக, ராஜராஜ சோழன் பிடித்த கொடியை, ராஜேந்திர சோழன் பிடித்த கொடியை, கரிகால் பெருவளத்தான் பிடித்த கொடியை டெல்லி மண்ணில் நான் தூக்கி சுமக்கல. நான் உண்மையான தமிழ் பிள்ளை இல்ல. அதற்கு வாய்ப்பு உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது. வாக்காக ஒரு பெரிய கனவு இருக்கிறது. எந்த மனிதரை தன் இன விடுதலைக்காக தன் பிள்ளையை பலி கொடுத்தானோ அந்த மனிதரை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் என்று ஓரங்கட்டி வைத்தார்களோ அந்த மனிதனுடைய பெயரை அந்த பாராளுமன்றத்தில் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று ஒற்றை கனவிற்காக நாம அங்க போகணும்னு நினைக்கிறோம். அவ்வளவு பெரும் கனவு இருக்கு எங்களுக்கு. உங்களை போன்ற ஒரு சாமானிய பிள்ளையாக புறப்பட்டு வந்த நான் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் வாய்ப்பு கொடுங்கள், வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும், அன்றுதான் சனநாயகம் சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கும். இவர்கள் பேசலாம் சமத்துவம், சமூக நீதி என்று. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சமத்துவமோ சமூக நீதியோ இல்லை. இருந்திருந்தா புதுக்கோட்டையில குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து விட்டானே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட், அந்த பரிசோதனையிலும் ஒன்றும் கிடைக்கல. எத்தனை காலத்துக்கு இப்படியே நாம் போறோம்? எத்தனை காலத்துக்கு? அறிவு சிறந்தவர்களை, சான்றோர் பெருமக்களை, கொஞ்சமாவது சிந்தியுங்கள். ஏன் இந்த கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும்?
நான் இப்போ சொல்றேன், நீங்க காளியம்மாளுக்கு ஓட்டு போட வேண்டாம், போய் பாருங்க யார் சரியான நபர்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்து. யார் சரியானவர்கள், ஒரு படித்த பிள்ளையாக இருக்கிறாங்களா, இல்ல பண்புள்ள பிள்ளையா இருக்கிறாங்களா, மக்களை மதிப்பாங்களா, அந்த மக்களுடைய பிரச்சனை தெரியுமா, இவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா, எனக்கான உரிமையை பெற்று தருவாங்களா, இது எல்லாவற்றையும் பார்த்துதான் வாக்கு செலுத்த வேண்டும். நான் பூம்புகார் தொகுதியில் போகும்போது ஒரு கூரை வீடு, அந்த வீட்டு மேல 2 தார்பாய், கீழே சோறு கிடையாது, மண் சோறு கூட கிடையாது, கீத்து வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த அந்த கூரையின் மேல ஒரு கொடி பறக்கு, திமுகவினுடைய கொடி, அண்ணா திமுகவினுடைய கொடி. நான் போய் அந்த வீட்டுக்காரங்களை கேட்டேன், ஏம்மா இந்த நிலைமையில இந்த கட்சிகள் தான் உங்களுக்கு தேவையா, இந்த கொடியை பறக்க விட்டுருக்கீங்க. அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு கொடி பறந்தா எனக்கு 300 ரூபா தர்றாங்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த கொடியை பறக்க விட்டா 300 ரூபா. அந்த 300 ரூபாய் காசுக்காகவாவது அந்த கொடி பறந்து விட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். இந்த நிலைமையில தான் என் மக்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் மிகப்பெரிய மாண்புக்கு சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கிற நாம் தான் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை போட்டுட்டு எதுவும் நல்லது நடக்காதா. எங்க பக்கம் அதுவும் குறிப்பா மயிலாடுதுறை தொகுதியில் மட்டும்தான் இந்த பேரவலெல்லாம் நடக்கும். நாடாளுமன்ற உறுப்பினரை காணோம், கண்டா வர சொல்லுங்கன்னு எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. இதான் லட்சணம். யாருக்காச்சும் அண்ணன் ராமலிங்கம் மூஞ்சி ஞாபகம் இருக்கா? எடுத்து சத்த பாருங்க. போஸ்டர்ல கூட ஒரு புகைப்படத்தை போடுறது இல்லை, ஏன்னா கல்லை விட்டு அடிப்பாங்க போஸ்டர் அப்படின்னு போடுறது இல்லை. கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு எம்பிக்கு நோட்டீஸ் அடிச்சு விட்டுறாங்க. இப்பயும் போய் அங்க திமுக எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாராம்னா தைரியம் அவருக்கு இருக்கிற தைரியம் உலகத்துல யாருக்கும் கிடையாது. மக்களை போய் சந்திச்சா நம்மளை என்ன கேட்பாங்க, வண்டையா வையுவாங்களேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சீட்டு கேட்கிறார். சமூக நீதி சமத்துவத்தை போதிக்கின்ற கட்சி, ஏழை பங்காளன் ஐயா ஸ்டாலின் இப்போ உறுப்பினர் யாரெல்லாம் வேட்பாளராக விண்ணப்பிக்கிறாங்களா, விண்ணப்ப படிவா இருக்கு பாருங்க, ஒரு பேப்பர் தான் A4 சீட்டு. என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பேர் என்ன, நீங்க என்ன ஆளுக, உனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ எவ்வளவு சீட்டு கொடுப்ப, எவ்வளவு ஓட்டுக்கு செலவு பண்ண. இந்த எதுக்கு நான் 2000 ரூபாய்க்கு ஃபார்ம் 2000 ரூபா, அது இல்லாம விண்ணப்பிக்கிறதுக்கு 50,000 ரூபா. கிட்டத்தட்ட 2984 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்ப தொகை மட்டும் 15 கோடி. நம்மளும் அப்படி ஏதாவது போட்டு விட்டு வாங்கி தேர்தல் செலவு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தெருக்கோடி அம்மன் சொல்லி தர மாட்டேன், எங்கள்கிட்ட காசு கிடையாது. மக்களுக்காக உழைப்பதற்கான மனம் பெரிதாக வைத்திருக்கிறோம். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகம் அமைச்சு கொடுப்போம். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம். இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கும். மருத்துவத்தை சரியாக தருவோம். கல்வியை சமமாக தருவோம். தண்ணீரை சரியாக தருவோம். விவசாய பெருங்குடி மக்களை வாழ்வாங்கு வாழ செய்வோம். கடன் இல்லாத வாழ்க்கையை பெண்களுக்கு கொடுப்போம். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க. எளிய மக்களும் அதிகாரத்துக்கு செல்லட்டும். ஒரு சாமானியன் அவனுக்கான சட்டத்தை அவனை நிறைவேற்றிக் கொள்ளட்டும். இதுவரைக்கும் நடந்தது தேர்தல், தற்போது நடக்க போவது பெரும் புரட்சி. நீங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, மயிலாடுதுறை பாபநாசம் எல்லாரும் சொல்றாங்க, உறுதியா நீங்க தான் வெல்ல போறீங்க. கருத்து கணிப்பு நமக்கு அப்படித்தான் சொல்லுது. உறுதியாக மயிலாடுதுறை நாம் தமிழர் கட்சியினுடைய வசமாக போகிறது என்ற பெரும் தகவல் நமக்கு வந்துருச்சு. உறுதியா நம்ம வெல்றோம். நீங்க ஒவ்வொருத்தரும் போர்வால் ஏந்தி சண்டை செய்ய வேண்டாம். சரியான பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க, 4 பேர்ட்ட சொல்லுங்க போதும். ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடைக்காரர் உங்களுக்கு என்ன காசா கொடுக்குறாரு, நான் அங்க எடுத்தேன்ப்பா புடவை நல்லா இருக்கு, டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, போயிட்டு வான்னு நம்ம ஒருத்தட்ட போய் சொல்லுவோம். அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, உடை எடுத்தோம் வந்துட்டோம், ஆனாலும் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அது போன்றுதான் நல்லவர்களை தேடுங்கள், அவர்களை வாழ செய்வதற்கான வேலையை செய்யுங்கள். இந்த மண்ணில் ஒரு பெரும் வாழ்க்கையை கொடுப்பதற்கான வேலையை அந்த ஆற்றலை கொடுங்கள் என்றுதான் உங்களை கேட்கிறோம். சிறந்த பிள்ளைகள் என்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்களோ அன்றைக்கு சிறந்த சட்டங்கள் உருவாகும். இந்த வேளாண் சட்டம்னு ஒண்ணு வந்தது, பஞ்சாப்ல விவசாயிகள் போராடி அந்த 3 சட்ட திருத்தங்களை ரத்து செஞ்சாங்க. இன்று வரை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. போராடிய மக்களை புகை குண்டு போட்டு கலைச்சு விடுறாங்க. அதுல இளைஞரான விவசாயி கூட இறந்து போனார். ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம அமைதியா இருக்கு.
இதாங்க நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. புதுச்சேரியில் நடந்தா நமக்கு என்ன, மயிலாடுதுறையில் நடந்தா நமக்கு என்ன, கும்பகோணத்தில் நடந்தா நமக்கு என்ன? நம் மூக்கை தொடுகின்ற வரை நாம் பிரச்சனையை பார்த்து பேசுவதும் இல்லை, போராடுவதும் இல்லை. மூக்கை தொட்டால் நாம் ஐயோ என்று அலறுகிறோம். இந்த பார்வையே நல்லதில்லை. பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு நாம் அமைதியா இருந்தோம்னா அடுத்த 5 வினாடிகள் நம்ம வீடும் தீப்பிடிச்சு எரியும். ஒன்று சேர்ந்து வாருங்க, போராடுவோம். தமிழர் நிலத்துக்கான அரசியலை நாமே உருவாக்குவோம். எல்லோரும் ஒன்று கூடி நமக்கான தேவையை பூர்த்தி செய்கின்ற களமாக வரக்கூடிய தேர்தலை உருவாக்கி பயனுள்ளதாக மாற்றுவோம். முதல் கட்டமாக மயிலாடுதுறையிலிருந்து ஒரு புரட்சி தீ பரவி ஒரு வெற்றியாக கிடைத்து ஒரு சாமானிய பிள்ளை சரித்திரம் படைக்க முடியும் என்ற வாய்ப்பை இந்த பகுதி மண் கொடுக்கட்டும். பெற்றோர்களும் பெரியோர்களும் இன்னைக்கு சிவனுக்கே உரித்தான நாள் என்று சொல்றாங்க. அந்த சிவனின் மீது ஆணையிட்டு சொல்றேன், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பலர் ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்துக்கோ அல்லது அவர் கட்டி முடித்த அந்த கோயிலுக்கு போறதுக்கு பயம். ஏன்னா அவர் வாழ விட மாட்டார், உங்களை கண்டிப்பா அவர் வாழ விட மாட்டாரு. அவருக்கு தெரியும் நீங்க அவர் ஆள் இல்லைன்னு. ஆனா எங்களை வாழ வைப்பதற்காகவே அவர் ஆசையை நிச்சயம் வழங்குவார். அதன்படியாக ஒரு வெற்றி இந்த மண்ணிலிருந்து முதல் வெற்றியாக நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் இனத்திற்கும் கிடைக்கட்டும். தமிழருடைய வரலாற்றையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்வியலை நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாங்களும் உங்களுக்கு தருவோம் என்ற வாக்குறுதியை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.